வணக்கம் சார். இந்த டிட்வா புயல் இப்போது சென்னையை ஒட்டி ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இப்போது எங்கே இருக்கிறது, எத்தனை நாட்கள் இந்த பகுதியில் நீடிக்கும், இப்போது மழை பெய்து வருவதற்கு என்ன காரணம் சார்? எப்பயுமே பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம டிட்வா புயலானது வறண்ட காற்று மற்றும் அந்த இன்க்ரீசிங் விண்ட்ஷியர்னால மேகமூட்டம் இல்லாத ஒரு புயலா நம்ம பார்த்தோம். அது மேலும் மேற்கு நோக்கி, அதாவது வடக்கு நோக்கி, அதாவது நார்த் நோக்கி நகர்ந்து இப்ப சென்னைக்கு அருகே அந்த புயல் ஒரு வலுவிழந்த நிலையில ஒரு டீப் டிப்ரெஷன்ல இருக்குதுன்னு பாக்குறோம். என்னதான் மேகங்கள் போனாலுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம், அந்த சுழற்சி, காற்று சுழற்சி நம்ம அங்கேதான் இருந்தது. சரிங்களா? அதுக்குதான் நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருப்பாங்க, இன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த காற்று சுழற்சி இருந்தது. பட் இந்த காற்று சுழற்சியில இருந்து அந்த மேகங்கள் எப்ப வேணா உருவாகலாம். இன்று காலை பாத்தீங்கன்னா இந்த காலையில இருந்தே அந்த வடப்பகுதியில, அதாவது நார்தர்ன் சைடு ஆஃப் அந்த காற்று சுழற்சியில அடர்ந்த மேகங்கள், நம்ம மிக அடர்ந்த மேகங்கள் உருவானதை நம்ம பார்த்தோம். அந்த அடர்ந்த மேகங்கள் நமக்கு இன்னைக்கு காலையில இருந்து திருவள்ளூர் மாவட்டமா இருக்கட்டும், சென்னையில நல்லாவே அப்படியே உள்குள்ள நகர்ந்து மழை கொடுக்கறத நம்ம பாக்குறோம். காலையில இருந்து நல்ல மழை பொழுது பெய்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப வரைக்குமே காலையில இருந்து நுங்கம்பாக்கம்ல கிட்டத்தட்ட 50 மில்லிமீட்டர் வரைக்குமே நமக்கு பதிவாயிருக்குது. இன்னும் மழை தொடரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இது எப்ப விலகும் சார்? ஏன்னா இது நேற்று எதிர்பார்க்கப்பட்டது அதிக கனமழை கொடுக்கும். ஆனா நேற்று ஒன்றுமே இல்லை. அது திடீர்னு இன்னைக்கு இவ்வளவு அதிக கனமழையை கொடுப்பதற்கு என்ன காரணம்? எப்போது இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்களை விட்டு அது விலகும் சார்? அது இல்ல நேத்தி கூட நம்ம இதுல போட்டது கூட, போஸ்ட்ல கூட நம்ம போட்டிருப்போம், பாத்திருப்பீங்க. அந்த மேகம் கிளவுடிங் ரீகெயின் ஆகும் அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டிருப்பீங்க. ஏன்னா அப்படியே போயிடாது. இப்ப எந்த புயலுமே அப்படியே மழை மேகங்களே இல்லாம அப்படியே 4 நாள் 5 நாள்லாம் இருக்காது. ஒரு நாள் இருந்தது. இப்ப கொஞ்சம் நமக்கு சாதகமான அந்த ஒரு பகுதியில சாதகமான இது வரும்போது நமக்கு இன்க்ரீசிங் மாய்ஸ்சர் பிளஸ் நமக்கு இந்த மழை மேகங்கள் வரதை நம்ம பார்த்திருக்கோம். சோ நாளை, அதாவது வெட்னஸ்டே புதன்கிழமை வரைக்குமே இந்த டிப்ரெஷன் ஆனது நமக்கு சென்னைக்கு அருகே கடற்கரையில அங்கேயே ஒரு வலுவிழந்த நிலையில இருக்கிறத பாக்குறோம். வலுவிழந்து ஒரு காற்றழுத்த பகையோ அதுக்கப்புறம் உள்நோக்கி நகர்ந்து விடும். சோ இது புயலாவோ இல்ல ஒரு இதுவாவோ கரையை கடக்காது. சோ கரையை கடக்குது, காத்து பயங்கரமா வீசுது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் இருக்காது. சோ இது ஒரு நம்ம பக்கத்திலே கிட்டத்தட்ட 2 நாட்கள் இருக்க போகிறது. மேகங்கள் உருவாக மழை இருக்கும், ஸ்டெடி ரெயின்ஸ் இருக்கும், அப்பப்போ ஒரு இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி ரெயின்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பார்ப்போம். இன்னைக்கு வட சென்னை, திருவள்ளூர், சென்னைக்கு உள்பகுதியிலுமே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மழை ஸ்டெடி ரெயின்ஸ், அதாவது அப்படியே கொட்டி தீத்துற மழை கிடையாது, ஸ்டெடி ரெயின், அப்பப்போ ஒரு இன்க்ரீசிங், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நமக்கு இன்று மழை தொடரும். புதன்கிழமை வரைக்குமே நமக்கு இது மாதிரி வாய்ப்பு இருக்குது. நடுவுல பிரேக் நிறைய வரலாம், திடீர்னு இருக்கலாம், திருப்பி இரவு நேரம் காலை நேரத்துல இந்த மாதிரி மழை மேகங்கள் உருவாகலாம். நம்ம பக்கத்துல அந்த காற்று சுழற்சியானது கிட்டத்தட்ட அடுத்த 36 இருந்து 48 மணி நேரம் நம்ம அருகே இருக்க போகிறது. நம்ம சென்னை கடற்கரைக்கு பக்கத்திலேயே நமக்கு இருக்க போகிறது நம்ம பார்க்கணும். ஓகே, 3ஆம் தேதி அந்த மழையின் அளவு குறைந்து அது விலகி மீண்டும் அது கடலுக்குள் சென்று வலுவிழந்து விடுமா? இல்ல அது ஒரு வீக்கெண்ட் வலுவிழந்த பிறகு என்ன ஆயிரும்னா, இப்ப நமக்கு காற்று என்ன வடகிழக்கு பருவமை, கிழக்குல இருந்து காற்று. சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்பர் லேண்ட்ல நமக்கு பேரலா மூவ் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கால இருந்து உள்ள நகர்ல நீங்க கேட்டிருப்பீங்க, ஸ்ரீலங்கா பக்கத்துல இருந்து அப்படியே நகர்ந்து டெல்டால நகர்ந்து அப்படியே உள்நோக்கி போயிட வேண்டியதுன்னு கேட்டிருப்பீங்க. அப்ப நமக்கு அது ஒரு புயலாக இருந்த போது அந்த ஸ்டியரிங் பாத்தீங்கன்னா அப்பர் லெவல் விண்ட், அது மேல் நோக்கி இருந்தது, மேல் நோக்கி இருந்தது. இப்ப வலுவிழக்க லெவலுக்கு அப்புறம் மிட் லெவல் விண்ட், மிட் லெவல்னா 5 கிலோமீட்டர்ல உள்ள காற்று, அந்த ஸ்டியரிங் விண்ட்ஸ் அந்த கான்செப்ட். இப்ப இன்னும் கொஞ்சம் வலுவிழந்த பிறகு மிட் டு லோ லெவல் விண்ட்ஸ்ல அதை ஸ்டியர் பண்ணும். அப்ப என்ன, கிழக்கு காற்று நார்மலா ஒரு காற்றழுத்த பகுதி, ஒரு காற்று இருக்கும் போது, ஒரு ட்ரஃப் இருக்கும் போது எப்படி மேகங்கள் உருவாச்சுன்னா உள்நோக்கி நகர்ந்து விடுமோ, உள் மாவட்டங்களுக்கு அப்படியே உள்நோக்கி நகர்ந்து உள் மாவட்டங்களுக்கும் அந்த 4ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே பிரதீப் சார், நிறைவா ஒரு கேள்வி. இந்த டிட்வா புயலானது இலங்கையை புரட்டி போட்டுவிட்டு தமிழகத்தை நோக்கி வந்த போதிலும் அதனுடைய திசையை கணிப்பதிலும் அதனுடைய மழை அளவை கணிப்பதிலும் ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் சார்? இல்ல சார், நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே சென்னையை வச்சு நம்ம பேசக்கூடாது. சோ மழை மேல் நோக்கி நகரும், பேரலல் டு தி கோஸ்ட், பைபாஸ் ரைடர்ல நம்ம எல்லாமே கரெக்டா தான் நம்ம போட்டிருக்கோம். இப்ப டெல்டால நமக்கு அதிகான மழை பெய்யுது. வேதாரண்யம் பகுதியா இருக்கட்டும், டெல்டா டவுனா இருக்கட்டும், காரைக்கால்ல 200 மில்லிமீட்டரா இருக்கட்டும், மயிலாடுதுறையில நேத்திக்கும் இன்னைக்கும் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 20 இருந்து 30 சென்டிமீட்டர் மழைக்கு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அங்கெல்லாம் மழை பெய்யுது. ஈவன் பாண்டிச்சேரியிலுமே 100 மில்லிமீட்டர், கடலூர்ல வரைக்கும் மழை பெய்தது பார்த்தோம். ஈவன் நம்ம சொல்ற மகாபலிபுரத்துல நேற்றுக்கு 75, இன்னைக்கு ஒரு 57, 110, 20 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறத பாக்குறோம். அதுக்கு மேலே வரும்போது நேற்றுக்கு வறண்ட காற்று அதிகமாகி விட்டது. சோ பாத்து எல்லாமே என்ன நம்ம நேரா பேரலா வருதோ அதேதான் வந்திருக்குது.
சென்னைக்கு கீழே வரைக்குமே அந்த மழை நம்ம எப்படி எதிர்பார்த்த மழை தான் கிடைச்சது. சென்னைக்கு மட்டும் என்னன்னா அந்த டிலேடு. இப்ப நேற்றுக்கு கிடைக்க வேண்டிய மழை வந்து இன்னைக்கும் நாளைக்கும் கிடைக்கிறது, அவ்வளவுதான். இதுல வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா நம்ம சொல்லிட்டோம் அப்படியே நேற்றுக்கே வந்துடணும் அப்படிலாம் கிடையாது. நேற்றுக்கு வறண்ட காற்றோட இதுவும் விண்சேர் இதுவும் அதிகமாக இருந்தது, மழை மேகங்கள் உருவாகவில்லை. இன்னைக்கு கொஞ்சம் வந்து அது ரிலாக்ஸ் ஆனோன்னா நமக்கு வந்து நம்ம சிஸ்டமோட வடபகுதியில நமக்கு மழை மேகங்கள் உருவாகிறத பாக்குறோம். சோ நம்ம வந்து இத அப்படியே பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படி பார்க்க கூடாது. ஓவரால் ட்ரெண்ட்ல என்ன பண்ணிருக்கு, நீங்க இந்த புயலே வந்து கடைசியா வந்து கணிப்பே வந்து சென்னையை வச்சுதான் டிசைட் பண்ண போறீங்க, நேத்திக்கு வச்சுதான் பண்ண போறீங்கன்னா அது தவறான விஷயம். நமக்கு நகர்ந்தது பேரலாக கரையை கிடைக்காம நகரும் அப்படின்றது எதிர்பார்த்தது அதே மாதிரி நடந்து விட்டது. சோ வானிலை மையமும் அதே தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க. நேத்திக்கு மட்டும்தான் என்னன்னா, நேத்திக்கு அந்த மலை மேகங்கள் நம்ம காலையிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம காலையிலே வந்து வறண்ட காற்று ரொம்ப புகுந்து விட்டது, விண்சேரம் வச்சு மேகங்களே இல்ல, புயலே காணும். நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புயலே இல்லாம ஒரு இருந்தது. இப்ப இன்று வந்து காற்று சுழற்சி இன்னும் அங்கதான் இருக்குது. மலை மேகங்கள் எப்ப வேணா வரலாம். அதுக்குதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், வரைபடத்துல வந்து நம்ம வந்து மேகங்களை பார்க்க கூடாது, காற்று சுழற்சியை பார்க்கணும். கன்வர்ஜென்ஸ் எப்ப ஆச்சுன்னா மேகங்கள் எப்ப வேணா உருவாகலாம். இதுதான் நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் நமக்கு பார்க்க போறோம். புதன்கிழமை வரைக்கும் நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்கள்ல கனமழை இருக்கும். இன்று வந்து KTCC, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல நமக்கு 50 இருந்து 70 மில்லிமீட்டருக்கு மேலேயே நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப புயலா இருக்காது, அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கா சார்? இப்ப வந்து 25 நாட்ஸ் இப்ப வந்து காற்றழுத்த மண்டலமாக இருக்குது. 35 நாட்ஸ் வரைக்கும் காற்று வீசும் போது புயல் என்னுவோம். 27 நாட்ஸ் வரைக்கும் நம்ம டீப் டிப்ரெஷன் சொல்லுவோம். இப்ப 25 நாட்ஸ் அந்த ஸ்பீட்ல இருக்குது. ஒரு டீப் டிப்ரெஷன் மார்ஜினல். அதனால பெரிய ஒரு நமக்கு அது புயல்னு நீங்க சொல்லியிருந்தாலுமே இப்படிதான் இருந்திருக்கும். அது பெரிய காற்றெல்லாம் வீசி அப்படியே கரையை கிடக்கும் போது வரதா புயல் மாதிரி காற்றெல்லாம் அப்படிலாம் புயலுக்குமே தீவிர காற்றழுத்த மின்னலுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இதுல நேம் இருக்கும், அது நேம் இருக்காது, அவ்வளவுதான். ஒரு 2-3 நாட்ஸ்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் டெக்னிக்காலிட்டி கிடையாது, அப்படி சொல்ல வரேன். ஓகே சார், நன்றி சார். இந்த டிட்வா புயல் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் போக்கு மழையை வாழ்நாள் நீடிக்கும் என்பது குறித்து எங்களோட பல்வேறு தகவல்களை பயந்து மிக்க நன்றி சார்.